பொய் சொல்றான். மக்களே ஒண்ணு இல்ல, முயல் ஆம கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி ஒரு ஆம கதை இருக்கு. பாப்போம், கேட்போம், சிரிப்போம், சிந்திப்போம். சீமான் அண்ணனின் சிலோன் சென்ற கதை. ஆனா அதை திரும்பி பாருங்க, ஒரு ஆளு சின்னதா ஒரு பரிசல்ல போறாரு, பரிசல் இல்ல, ஆமா ஓடு திருப்பி போட்டு ஒரு ஆள் அப்படியே உட்காந்து போயிட்டு இருக்காரு. அண்ணே அந்த ஆம கறி கூட ஓகேண்ணே, அதை கூட நீங்க சாப்பிட்டீங்கன்னு ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கப்புறம் ஒரு ரீல விட்டீங்க பாத்தீங்களா, ஆம ஓட்டுல இவர் சொல்ற மாதிரி உண்மையிலே போட்டு மாதிரி போகலாமா அப்படிங்கறத சாட் ஜிபிடி இருக்கும்போது அவங்கள்ட்ட கேட்டுரும். எனக்கு தெரிஞ்ச அண்ணன் உலகத்தை தாண்டி மில்கி வே கேலக்சி எல்லாம் தாண்டி எங்கேயாவது போய் அந்த ஆமையை பார்த்தாரான்னு தெரியல. இந்த ஆமையை பார்க்கறதுக்கு உங்களால பிளைட்லயும் போக முடியாது, போட்லயும் போக முடியாது. அண்ணனோட கதைகள் வழியாக மட்டும்தான் நம்மளால போக முடியும். உலகத்திலே பெரிய சைஸ் ஆம ஓடு கூட நம்ம மனுஷன் இருந்து போவதுக்கு சின்னதா தான் இருக்கும் அப்படிங்கிறது மொத பாயிண்ட். மிஞ்சி பிஞ்சி போனா அதுல ஒரு பொருளோ இல்ல வந்து ஒரு அனிமலோ தான் இருக்கும் அப்படின்னு. நெக்ஸ்ட், ஆமை உள்ள இருக்கும்போது அந்த ஷெல் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா ஆமை எப்ப இறந்துட்டோ அதுக்கப்புறம் அந்த ஓடு வந்து ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்மலாவே அது வந்து ஒரு போட் ஷேப்ல இருக்காது, அது பார்க்கவே ஒரு ஷேப், ஒரு இலைய படுக்க போட்ட மாதிரி இந்த போட்டோல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல கண்டிப்பா ஒருத்தங்களால ஃப்ளோட் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியவே முடியாது. ஆமை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஓட்டு சேர்த்தாலும் இந்த பக்கம் முயல் வேகத்துல பெருது இந்த கதையெல்லாம் கேட்டு